எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவரே, உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என்ற இறை வார்த்தை யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12 நாம் வாசிக்கிறோம். நற்கருணையிலே உயிரோடு பிரசன்னமாயிருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலே மாற்றங்களையும் வாழ்வை ஒளியை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற முதுமேலான நன்மைத்தனத்திற்காக, முதுமேலான அருள் ஆற்றலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகிலே உம்மை எப்பொழுதும் பின்தொடர்ந்த பொழுதும், வாழ்வின் பல்வேறு தடைகள் வந்த போதும், சந்திக்கிற துன்பங்கள் வேதனைகள் மத்தியிலும், வாழ்வை இழக்கும் தருணத்தில் இருந்த போதும் கூட எங்கள் கடவுள் எங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி உம்மை பின்தொடர்ந்தவர் வாழ்வில் எல்லோருடைய வாழ்விலும் ஒளியை கண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உம்மை பின்தொடர்ந்தவர்களின் ஒளியால் அவரோடு இணைந்திருக்கிற எல்லோருமே ஒளியின் மக்களாக மாறியிருக்கிறார்கள். இதோ இந்த நற்கருணை பிரசன்னத்திலே 1 மணி நேரம் ஓடு செலவிடுவதற்காக உமது பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொருவரையும் உமது பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அனைவரும் உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு செய்ய, இன்னும் அதிகமாய் ஆர்வமாய் உம்மை தேடிச் செல்லக்கூடிய வரத்தை தாரும். உம்மை பின்தொடர்வதால் வாழ்வில் நன்மைத்தனங்கள் நிரம்பி இருக்கிறது என்பதை எங்கள் வாழ்வில் உணரச் செய்யும். இதோ உயிரோடு எங்களோடு பிரசன்னமாயிருந்து எங்களுடைய ஜீவனில் கலந்திருக்கிற எங்கள் ஆண்டவரே, மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று வெற்றி பெறுபவரே, அகிலம் முழுவதையும் ஆண்டு ஆனந்தம் கொடுக்கக்கூடிய வல்லமை மிகுந்த கடவுளே, எம்மோடு வாழ்பவரே, எங்களுக்கு அருள் தாரும், எங்களுக்கு சுகம் தாரும், எங்களோடு வழி நடந்து செல்லும் என்று சொல்லி உம்மை ஆராதித்து இந்த பாடல் வழியாக போற்றி புகழ்கின்றோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை
செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. பரலோகம் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோகம் சென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரமனின் திருமகனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா 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 இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா. எங்களை எந்நாளும் பேணி பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு இந்த நிமிடம் வரை, இந்த நொடி பொழுது வரை செய்து வருகின்ற எல்லா நன்மைகளையும் எல்லா காரியங்களையும் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வீழ்ந்து விடுவோம் என்று நினைத்திருந்தவர்கள் மத்தியிலே எங்களை மீண்டும் எழுந்து நடப்பதற்கான மனிதர்களாக உருமாற்றியிருக்கிறீரே, உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. நோய்களினாலும் பலவீனங்களினாலும் இறப்பினாலும் இழப்பினாலும் ஆண்டவரே துவண்டு கிடக்கக்கூடிய பேரச்சம் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தினரையும் இந்த ஆராதனை வேளையிலே உமது பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே ஆவியினுடைய வல்லமையை பொழிந்து ஆண்டவரே அடைப்பட்டு கிடக்கக்கூடிய கதவுகள் திறந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்வின் யதார்த்தங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் வலிமையையும் ஆண்டவரே தரும்படியாக ஜெபிக்கின்றோம். நேற்று வரை கரம் பிடித்து அருகிலே இருந்த மனிதர்கள் இதோ இப்பொழுது இல்லை. ஆண்டு ஆண்டு காலங்கள் கதை பேசி சிரித்து மகிழ்ந்த குரல்கள் கேட்பதற்கு இனி இல்லை. சாய்ந்து கொள்வதற்கு தோளாக இருந்த மனிதர்கள் இனி இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பொருளாதாரத்திலே நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லி பல நேரங்களிலே உதவி செய்த மனிதர்கள் ஆண்டவரே இன்று இங்கு இல்லை. கடைசி காலம் வரை கூடவே பயணிப்பார்கள் என்று எதிர்பார்த்திருந்த மனிதர்கள், நண்பர்கள்
ஏதோ ஒரு விதத்திலே இன்று இங்கு இல்லை. இப்படி பலரும் இறந்து போயிருக்கக்கூடும், பல இழப்புகளை சந்தித்து இருக்கக்கூடும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய கனவுகளை எல்லாம் நெஞ்சிலே சுமந்து அவரோடு பயணித்த இந்த சீடர்கள் இனி எல்லாம் முடிந்து விட்டது என்று இயேசுவினுடைய இறப்பிற்கு பிறகு கருதி அச்சத்திலும் பயத்திலும் அவருடைய லட்சியங்களை எல்லாம் கலைத்து விட்டு அறையிலே தங்களை பூட்டிக் கொண்டிருந்த வேளையிலே, அன்பு தெய்வமே இறைவா, இருட்டறையிலே தங்களை அடைத்துக் கொண்டிருந்த வேளையிலே இனி வாழ்வு இல்லை, நாமும் அவரோடு செத்திருக்க வேண்டும் என்று அவதியுற்று எண்ணிய வேளையிலே, சோர்வுற்றிருந்து தங்களுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்று நினைத்திருந்த வேளையிலே நீர் அக்கினின் நாவு வடிவிலே ஆவியினுடைய வல்லமையினால் அவர்களை பெந்தேகோஸ்தே நாளின் போது நிரப்பி, ஆண்டவருடைய உள்ளம் முழுவதுமாக, உடல் முழுவதுமாக உமது ஆற்றல் ஊடுருவி பரவி, உலர்ந்த எலும்புகள் இறை வார்த்தையினுடைய ஒலியை சத்தத்தை கேட்டு ஒன்றாய் இணைந்து எழுந்து பெரும் சேனையாக நின்றது போல, அச்சத்திலும் பயத்திலும் இழப்பிலும் இறப்பிலும் தவித்த இந்த சகோதர கூட்டம் மீண்டுமாக ஆண்டவரே உமது ஆவியினுடைய வல்லமையை பெற்று பூட்டிய கதவுகளை, சாத்தப்பட்ட அறைகளை, இருளை கிழித்து கொண்டு வெளியே உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு உறுதிப்பாடோடு வெளிவந்தது ஆண்டவரே. அதே போல இதோ இன்று இழப்புகளினால், இறப்பினால், இருளிலே அடைபட்டிருக்கக்கூடிய, நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆவியினுடைய பெரும் அலையினாலும், ஆவியினுடைய வல்லமையினாலும், அக்னி நாவினுடைய அருள் பொழிவினாலும் ஆண்டவரே மீண்டுமாக எழுந்து உமது கரம் பற்றி நடக்க ஒவ்வொருவருக்கும் தேவையான அருளை, ஆசீர்வாதத்தை, ஆவியினுடைய வல்லமையை தாரும். ஆமென். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை
அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். திருப்பாடல் 1. நாம் இணைந்து சொல்ல வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்வர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பர். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர், பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பாவர். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை, அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார், பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்கருணையே, நம்பிக்கையே, ஒவ்வொரு முறையும் உன்னை சந்திக்கிற பொழுதெல்லாம் ஏராளமான வேதனைகளோடு வருகிறோம். இன்னும் சில நேரங்களில் உம்மை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிற பொழுது எங்களை இகழ்கிறார்கள்.
எங்களை துன்பப்படுத்துகிறார்கள். இவனெல்லாம் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்று எங்களை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள், நகைக்கிறார்கள். ஆண்டவரே, இதுதான் எங்களுக்கான பரிசா? உம்மையே நம்பி இருக்கிற பொழுது, உம்மையே தேடி வருகிற பொழுது இந்த அவமரியாதையும் இந்த ஏளன பேச்சும் தான் எங்களுக்கான வெகுமதியா என்று எண்ணி இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களை தானே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் சுற்றி சுற்றி வருகிறோம் என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தடுமாறி தடமாறி பல நேரங்களிலே விழுந்து கிடக்கிறோம். எங்களை பார்த்து, உம்மை பின்தொடர்கிற எங்களை பார்த்து நாங்கள் இருட்டில் வாழ்றோம் என்று சொல்கிறார்கள். ஆண்டவரே, இல்லை, யாரெல்லாம் உம்மை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஒளியில் நடக்கிறோம், ஒளியில வாழ்றோம். இதோ எங்களுடைய மகனோ மகளோ ஒரு சரியான பாதையை நோக்கி நடக்கல, அவர்கள் வலுவிழந்தவர்களாக இருளிலே விழுந்து கிடக்கிறார்கள், பள்ளத்திலே தவித்து நிற்கிறார்கள். ஆண்டவரே, அவர்களுக்கு ஒளியாக இருப்பவரே, இதோ உம்முடைய கரங்களை நீட்டும் ஆண்டவரே. இதோ இளைஞர்கள், இளம்பெண்கள் பல நேரங்களில் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களாக, இழந்தவர்களாக விழுந்து கிடக்கிறார்கள். உம்முடைய கரங்களை நீட்டும் ஆண்டவரே. அவர்கள் உமது முகத்தை பார்த்து உம்முடைய கரங்களை இறுக்கமாக பிடித்து கொண்டு இதோ உம்முடைய வழியில் நடக்க, உம்முடைய பாதையில் நடக்க அவர்களை வழி நடத்தும். அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இத்தகைய உணர்வோடு கூட இதோ இந்த பாடலிலே நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவன் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் இருப்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். மாசற்ற வாழ்க்கை நடத்துபவன், மாண்புறு செயல்களை செய்கிறவன். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அழைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்?
செய்யாதவன், தீயோர் கூட்டத்தில் சேராதவன், தீமைகள் எதுவும் செய்யாதவன், அவனை இறைவன் என்றுமே அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அணைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தை வஞ்சகம் செய்யாதவன், வாக்குறுதி என்றும் மாறாதவன், வார்த்தை வஞ்சகம் செய்யாதவன், அவனை இறைவன் என்றுமே அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அணைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? எளிமையாய் இனிமையாய் வாழ்கிறவன், ஏழ்மையாய் தூய்மையாய் இருக்கிறவன், எளிமையாய் இனிமையாய் வாழ்கிறவன், ஏழ்மையாய் தூய்மையாய் இருக்கிறவன், அவனை இறைவன் என்றுமே அணைத்து ஆசீர்வதித்திடுவார். அவனை இறைவன் என்றுமே அணைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். சற்று தியானிக்கலாமா? திருப்பாடல் 1 நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அப்படியே அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து தியானிக்கலாமா? நற்பேறு பெற்றவர் யார்? நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர். யார் அந்த பொல்லார்? பொல்லாத செயல்களை, சரியில்லாத செயல்களை, பிறருக்கு பாதகமான கஷ்டத்தை, துன்பங்களை கொடுக்கக்கூடிய செயல்களை ஈடுபட்டிருப்பவர். அவருடைய சொல்லின்படி நடவாதவர். பல நேரங்களில் நாம்
பிறர் சொல்வது என்னவென்று புரிந்து கொள்ளாமலே அவருடைய வழியில் சென்று கொண்டிருக்கிறோம். ஏதோ ஆதாயம் கிடைக்கும் என்று கூட சென்று கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் எனக்கு ஆதாயம் கிடைக்கிறது, நான் முன்னேறினால் போதும், என்னை சார்ந்தவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற சுயநலப்போக்கு. இதனால் பொல்லாருடைய சொல்லின்படி நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? பாவிகளின் தீய வழி நில்லாதவர். பாவிகள் யார்? அந்த பாவிகள் இயேசுவின் பார்வையில் அல்ல, அவர் எல்லாரையும் சரிசமமாகத்தான் பார்த்தார். ஆனால் அவர் யாரு சொல்லுகிறார்? கடவுளுடைய திருவுளத்தை அறிந்து செயல்படாமல் இதோ கடவுளை விட்டு பிரிந்து சென்ற ஒரு நிலையிலிருந்து தீய வழியில், தவறான வழியில், நேர்மையற்ற வழியில், கடவுளுடைய திருவுளத்திற்கு புறம்பான வழியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய, அப்படி நாம் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோமா? இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். இகழ்ந்து தள்ளுபவர்கள், கடவுளை இகழ்ந்து தள்ளக்கூடியவர்கள், மனிதர்களை எது செய்தாலும் அவர்களை குறை சொல்லிக் கொண்டே இகழ்ந்து கொண்டே இருப்பவர்கள், நல்லது செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, குறை கூறிக்கொண்டே இருக்கக்கூடிய குழுவினிலே நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோமா? காசிப்பிங், புரணி பேசுதல் என்பது மிக அதிகமாக நம்மிடையே இருக்கிறதே. அப்படி இருக்கக்கூடிய கூட்டங்களில் நாமும் ஒருவராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கட்டளைகள் நமக்கு தெரியும். எல்லா விதத்திலும் அந்த 10 கட்டளைகளையும் 2ஆக சுருக்கி ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கு மேலாக கடவுளை அன்பு செய்வது, தன்னைத்தானே அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. அந்த அன்பிலே மகிழ்ச்சியிடக்கூடியவர்களாக, பிறர் அன்பிலே, கடவுள் அன்பிலே, இறை அன்பிலே மகிழ்ச்சியிடக்கூடியவர்களாக, அதை பற்றி நாம் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டு பிறருக்கு என்ன செய்யலாம், அன்பின் வெளிப்பாடாக நல்லது செய்ய முடியுமா? ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது ஒதுங்கி போகிறவர்களா, இல்லை அவரை நோக்கி போகிறவர்களா? எப்படி கடவுளுடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க ஆண்டவர் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்து நாம் தவறி இருந்தால் மன்னிப்பு கேட்போம். அவர் எப்பொழுதும் மன்னிப்பவர் தான். மன்னிப்பு கேட்போம். அதே நேரத்தில் ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே எங்களை மாற்றும், மனமாற்றும், உம்மை போல மாற்றும், மறு கிறிஸ்துக்களாக நாங்கள் வாழ வேண்டும், அன்பையும் நீதியும் உண்மையும் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்று அருள் வேண்டுவோம். இந்த அருளையும் ஆற்றலையும் தரக்கூடிய அந்த ஆண்டவர் நம் முன்னே பிரசன்னமாகி இருக்கிறார். அவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து பாடுவோம். வாருங்கள். புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா, அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா.
துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்மையாய் அருகிருப்பாய். துன்பத்திலும் இன்பத்திலும் நல் தந்தையாய் நீ இருப்பாய். கண்ணையர காத்திருக்கும் நல்லன்மையாய் அருகிருப்பாய். அன்பு எனும் அமுதத்தினை நான் அருந்திட எனக் அளிப்பாய். உன்னின்று பிரியாமல் நீ என்றும் அணைத்திருப்பாய். நீ என்றும் அணைத்திருப்பாய். உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? பல்லுயிரை படைத்திருப்பாய். நீ என்னையும் ஏன் படைத்தாய்? பாவத்திலே வாழ்ந்திருந்தும் நீ என்னையும் ஏன் அழைத்தாய்? அன்பினுக்கு அடைக்கும் தாள் ஒன்று இல்லை என்றுணர்ந்தேன். உன் அன்பை மறவாமல் நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். நான் என்றும் வாழ்ந்திருப்பேன். உன் புகழை பாடுவது என் வாழ்வின் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. உன் புகழை பாடுவது என் வாழ்வில் இன்பமையா. உன் அருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா. தாயும் தந்தையுமாக எல்லாமாக இருக்கக்கூடிய அன்பு தெய்வம் இறைவா, இந்த 1 மணி நேரம் மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து ஆண்டவரே உம்மை போற்றவும், உம்மை புகழவும், உமது சிலுவையை பற்றி சிந்திக்கவும், உமது ஒளியில் நடக்கவும் நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, இன்று யார் யாருக்கோ பின்னால் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். பேருக்கு பின்னால், புகழுக்கு பின்னால், எங்களுக்கு பிடித்த முக்கியமான நபர்கள், திரைக்கலைஞர்கள், அரசியல்வாதிகள், அவர்களுக்கு பின்னால், யார் பணம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால், சமயம், ஜாதி, மொழி, சங்க தலைவர்கள் பின்னால், இந்த ஆண்டவரே யார் யாருக்கு பின்னாலோ எதற்காகவோ நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிகிறோம் ஆண்டவரே.
இந்த தருணத்தில் ஒரு நிமிடம் நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, என்றாவது ஒரு நாள் உமது சிலுவையை உம்மோடு சேர்ந்து சுமப்பவர்களாக உமது பக்கத்திலேயே, நீர் தொடுகின்ற தூரத்திலேயே, உமது பின்னாலேயே நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மை பின்தொடர்வேன் என்று சொன்ன சீடர்கள் சிலுவையை பார்த்தவுடன் ஒவ்வொரு திசையாக ஓடி மறைந்தார்கள் என்பதை விவிலியத்திலே அறிகிறோம். ஆண்டவரே, உமக்கு பின்னால் ஓசானா ஓசானா, தாவீதின் மகனே ஓசானா என்று கீதம் பாடியவர்கள் ஆண்டவரே சிலுவையை கண்டவுடன் அவர்கள் திசை தெரியாமல் சென்றார்கள் என்பதை நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பின்னால் இந்த நோய்க்கு நலம் கிடைத்து விடாதா என்றும் வயிறார உணவு கொடுப்பாரே என்று பின் சென்றவர்கள் எல்லாம் இந்த சிலுவையை பார்த்தவுடன் இவர் யார் என்றே எங்களுக்கு தெரியாது என்று மறுதலித்தார்களே. ஆண்டவரே, இதோ நீர் தோளில் சுமந்த சிலுவை உம்மை தோளில் சுமந்து இந்த உலகிற்கு காட்டியதே. இதோ இவரே உலகின் பாவங்களை போக்கக்கூடிய செம்மறி, இவரே மெசியா, இவரே கடவுளின் மகன் என்று உயிரற்ற அந்த சிலுவை நீர் சுமந்ததனால் உம்மை சுமந்து இந்த உலகிற்கு காட்டியதே. ஆண்டவரே, நாங்கள் என்னதான் செய்திருக்கிறோம் உமக்காக? ஆண்டவரே, எங்களுடைய திசைகளை மாற்றும், எங்களுடைய பார்வைகளை புதுப்பித்தருளும், எங்களுடைய மனதிலே வலிமையும் திடத்தையும் தாரும், தெளிந்த பார்வையும் நன்னெறி நடையும் நீதில் ஊன்றி அமைதியும் இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சியும் பெற்றவர்களாக உம்மோடு உமது சிலுவையில் பங்கேற்பாளராக பங்காளியாக மாற அருள் தாரும். ஆமென். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை, அடியேன் உள்ளத்திலே ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால், அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால்,
முன்னாய் அகிலமே பின்னாய் அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் திரும்பி பார்க்க மாட்டேன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். அருளும் இரக்கமும் நிறைந்த இறைவா, இந்த 1 மணி நேரமாக எங்களோடு இருந்து எங்கள் வாழ்விலே உம்மை பின்பற்றுவதற்கான ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்து தொடர்ந்து எங்களோடு இருப்பதற்கான உறுதிமொழியையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற அந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்வில் உம்மை பின்பற்றுகிற பொழுது எத்தனையோ சிலுவைகள் பாரங்கள் வந்தாலும் கூட உம்மோடு பயணிக்கிற பொழுது உயிர்ப்பின் செய்தி மீண்டுமாய் நாங்கள் எல்லாவற்றையும் மீண்டுமாய் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு வாக்குறுதியும் உறுதிமொழியும் நாங்கள் பெறுகிறோம். எனவே எந்த அச்சமும் எந்த கலக்கமும் எந்த தயக்கமும் இல்லாமல் உம்மை பின்பற்றி ஒளியின் மக்களாக வாழ்வோம் என்ற உறுதிமொழியோடு நாங்கள் மாண்புயர் பாடி உம்மை போற்றி புகழ்கின்றோம். மாண்புயரில் வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.